ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். மஷ்ரூம் கிரேவி எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். நல்லா மட்டன் குழம்பு ஸ்டைலில் சூப்பரான டேஸ்ட்டில் நம்ம இன்றைக்கி எப்படி செய்யலாங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஒரு பாக்கெட் அளவுக்கு மஷ்ரூம் வந்து இன்றைக்கி நான் நல்லா க்ளீன் பண்ணி கட் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுருக்கிறேன். பாத்திரம் நல்லா ஹீட் ஆனதும் இப்போ கொஞ்சம் நம்ம ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் நம்ம பிரியாணிக்கு யூஸ் பண்ணுவோம் ஸ்பைசஸ், அதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வீட்டில் என்ன இருக்கோ அதெல்லாம் எடுத்துக்கலாம். சோம்பு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாச்சிப்பூ, அதை மாதிரி நம்ம வீட்டில் என்ன இருக்கோ அந்த இதை நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ வாசனை வந்து நல்லா நமக்கு அந்த மட்டன் குழம்பு அந்த ஃப்ளேவர் நல்லா சூப்பராக எடுத்து கொடுக்கும். லைட்டாக இது பொரிஞ்சதும் கிரேவிக்கு வந்து நல்லா திக்காக வர்றதுக்கு ஆனியன், தக்காளி ரெண்டும் ரொம்ப முக்கியம். தக்காளி ரொம்ப போட்டாலும் நல்லா இருக்காது, ஆனால் ஆனியன் நல்லா நிறைய சேர்த்துக்கலாம். அதனால் 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி இதனுடைய சேர்த்துருக்குறேன். இப்போ இந்த வெங்காயம் வந்து நல்லா பொன்னிறமாக ஆகிற அளவுக்கு நமக்கு வேகணும். இப்போ இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துருக்குறேன். அப்புறம் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நம்ம லாஸ்ட்டாக தேவைப்பட்டுச்சுன்னா எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். இது கூட 1 கொத்து அளவுக்கு கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இது நல்லா வதங்கட்டும். வதங்குற கேப்பில் நான் மஷ்ரூமும் நல்லா க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். 1 கப் அளவுக்கு ரெடியாக இருக்குது. அப்புறம் 1 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இதை வந்து நல்லா மிக்சியில் வந்து நல்லா அரைச்சிக்கிடலாம். அப்போ கிரேவி வந்து நல்லா நமக்கு திக்காக கிடைக்கும். மஷ்ரூம் ரொம்ப குட்டியான சைஸில் கட் பண்ண வேண்டாம், ஏன்னா நம்ம உள்ளே போட்டோன்னு சுருங்கிரும். அதனால் கொஞ்சம் மீடியம் சைஸில் கட் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கிறேன். அதனுடைய ராஸ்மெல்லாம் போகணும், அந்த அளவுக்கு குக் பண்ணிக்கலாம். இப்போ மசாலா பொடிகள்லாம் நம்ம எடுத்துக்கலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், காரத்துக்கு மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன். இது வந்து வீட்டில் அரைச்ச மிளகாய்த்தூள். காஷ்மீரி மிளகாய்த்தூள் இது வந்து காரம் ரொம்ப இருக்காது, கலர் இருக்கும். இது 1 ஸ்பூன் எடுத்துக்கிறேன். அப்புறம் மல்லித்தூள் எடுத்துக்கோங்க. இது வீட்டில் செய்கிற குழம்பு மிளகாய்த்தூள், இது 1 ஸ்பூன். அப்புறம் இது வந்து மட்டன் மசாலா செய்கிற மசாலாத்தூள், இல்லைன்னா உங்கள்கிட்ட கரம் மசாலா இருந்தாலும் நம்ம சேர்த்துக்கிடலாம். அது வந்து 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. மல்லி வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கணும். இந்த கரம் மசாலா பொடி தான் கொஞ்சம் அதிகமாக இருக்கணும். அப்போ தான் நமக்கு வந்து நல்ல நான்வெஜ் ஃப்ளேவர் நமக்கு சூப்பராக எடுத்து கொடுக்கும். இப்போ இது நல்லா ஆயிலில் வதக்கணும், அதில் தான் நமக்கு நல்லா டேஸ்ட் எடுத்து கொடுக்கும். கரிகிராமல் பார்த்துக்கணும். 2 நிமிஷம் வதக்கிட்டு தக்காளி சேர்த்துக்கோங்க. இப்போ தக்காளி வந்து நல்லா பச்சை வாசனை போகி எண்ணெய்லாம் பிரிஞ்சு வரணும், நல்லா தொக்கு மாதிரி நமக்கு வரணும். அந்த ஸ்டேஜ் அளவுக்கு வந்ததும் இது கூட கொஞ்சமாக நான் புதினா இலையும் சேர்த்துருக்கிறேன், ஃப்ளேவருக்காக மட்டும்தான். இல்லைன்னா நம்ம ஸ்கிப் பண்ணிக்கலாம். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துச்சு. இப்போ வந்து நம்ம மஷ்ரூம் சேர்த்துக்கலாம். நமக்கு கிரேவியோட திக்னஸ் வந்து நம்மளுடைய நீடை பொறுத்து தான். உங்களுக்கு நல்லா தண்ணியாக வேணும்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ மஷ்ரூம்லேருந்து கொஞ்சம் நமக்கு தண்ணி வரும். நான் இன்றைக்கி நல்லா திக்காக பண்ண போகிறேன், சப்பாத்திக்காக பண்ணுறேன். அதனால் ரொம்ப தண்ணியாக நான் வைக்க போகிறதில்ல. இதில் இருக்க தண்ணியே போதும், எக்ஸ்ட்ரா எந்த தண்ணியுமே நம்ம சேர்க்க வேண்டாம். ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே சூப்பராக நல்லா வெந்துடும், நல்லா சாஃப்டாக வெந்துடும். இதில் உள்ள தண்ணியிலே நல்லா இதை மாதிரி ஒரு மூடி வச்சு க்ளோஸ் பண்ணி அப்பப்போ எடுத்து மிக்ஸ் பண்ணிட்டோன்னா நல்லா சூப்பராக நமக்கு வந்துடும். இன்னும் ஒரு 2 மினிட்ஸில் நமக்கு ரெடி ஆயிரும். லாஸ்ட்டு மல்லி இலை தூவி இறக்க வேண்டியதான். ஒருவேளை நீங்கள் இன்னும் கொஞ்சம் தண்ணியாக வேணும், குழம்பு மாதிரி வேணும்னா இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கொதித்ததும் நம்ம மல்லி இலை தூவி இறக்கணும்னா நல்லா சூப்பரான மஷ்ரூம் கிரேவி சூப்பராக ரெடி ஆகிட்டு நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.